அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆனி மாதத்துடைய அமாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவுங்க. அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே முன்னோர்களுக்கான நம்ம தர்ப்பணங்கள் பண்ணுறது, தீப வழிபாடுகள் பண்ணுறது, காகத்துக்கு சாதம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் தானம் பண்ணுறது, இப்படி நம்ம செய்கின்ற தான தர்மங்கள் எல்லாமே இன்றைய நாள் நம்முடைய முன்னோர்களை நேரடியாக போய் சேருங்கிறதுனால தான் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நினச்சி ஏதாவது ஒரு விஷயமாச்சும் நல்ல காரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா முன்னோர்களை நம்ம வழிபட வழிபட நிச்சயமாக நம்முடைய குடும்பமானது நல்ல சுபிக்ஷம் அடையும், குலம் தழைக்கும். தீராத ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குன்னா கூட அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அமாவாசை முன்னோர்களுடைய வழிபாட்டை நம்ம மனசார செஞ்சால் போதும். இதற்கு நம்ம வீட்டிலையே நம்ம செய்யலாம். பெரிய அளவில் பூஜைகள் மந்திரங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லை. முன்னோர்களை நினச்சி நம்ம செய்கின்ற, அதுவும் இன்றைக்கி ராத்திரி நம்ம செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டு முறை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் முன்னோர்களுக்கான இது மாதிரியான படையெல்லாம் வச்சு பழக்கங்கள் இல்லை. நாங்கள் சிராத்தங்கள் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் கொடுப்போம், மாதம் மாதம் அமாவாசையிலலாம் நாங்கள் வழிபடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் நமக்கு மெசேஜஸ் நமக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நமக்கு தீரணும், நமக்கு நல்லபடியாக குடும்ப சுபிக்ஷம் அடையணும், ஒரு நோயாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை தனிப்பட்ட முறையில் வெளியில் எந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூட முடியாத அந்தளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட இந்த தீப வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றிட்டு முன்னோர்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசார வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முன்னோர்களுக்கான தீப வழிபாட்டு முறை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பசங்க கொஞ்சம் தலையெடுத்து, அதாவது திருமண வயது எட்டுறப்ப தான் நமக்கு பசங்களுக்கான ஜாதகங்களாக நம்ம வெளியில் எடுப்போம். அப்போ நிறைய பேருக்கு அந்த ஜாதகங்கள் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப பித்ரு தோஷம் இருக்குது, உங்களுக்கான ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் இந்த ஜோசியத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிலருக்கு பரிகாரங்கள் செஞ்சிட்டும் கூட பலன் கிடைக்கவே இல்லை. பசங்களுக்கு இந்த கல்யாண வரனானது தட்டி போய்கிட்டே இருக்குது. இல்லாட்டி நல்ல காரியம் எதை ஆரம்பித்தாலுமே ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் வந்துகிட்டே இருக்குது. கஷ்டங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், அப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீட்டில் இது என்னடா இது ஏதோ ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும். முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் முறையாக பண்ணுறீங்களா? ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திதி அன்னைக்கு நம்ம கரெக்டாக சிராத்தம் தர்ப்பணம் பண்ணுறது, அதே மாதிரி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் மறக்காமல் முன்னோர்களை நினச்சி ரொம்ப சிம்பிளாக ஒரு கைப்பிடி சாதமும் எள் கலந்த சாதம், இல்லாட்டி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அன்னதானம், இது மாதிரி முன்னோர்களை நினச்சி நம்ம சின்னதான ஒரு வழிபாடுகள் செஞ்சாலே போதும். முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடைஞ்சு நமக்கு அருளும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கும். அதனால் நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரியான தீப வழிபாடுகள் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக இந்த தீப வழிபாட்டை இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் ஏற்றினாலே போதுங்க. இதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கு மட்டும் போதும். இது பூஜை அறையில் ஏற்றக்கூடாது, உங்கள் வீட்டை ஹாலில் ஏற்றலாம். இப்போ ஹாலில் தான் நாங்கள் படுக்கிறோமா, சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டோட வராண்டாவில் ஏற்றலாம். ஆனால் வீட்டுக்கு வெளியே நம்ம தீபத்தை ஏற்றக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஹால்லையோ அது மாதிரி வேறு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. இப்போ முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா தாராளமாக படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த தீப வழிபாடு பண்ணலாம். படம் இல்லாட்டி சும்மாவே நீங்கள் ஒரு ஹாலில் ஒரு ஓரமான ஒரு இடத்துல நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் எப்பயுமே நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது. ஒரு வாழை இலை, இல்லாட்டி செம்பருத்தி இலை, இல்லாட்டி சின்னதாக பூஜைக்கான பித்தளை தட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தட்டில் ஒரே ஒரு மண் அகலில் 2 பஞ்சுத்திரை போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும்.
வேறு ஏதாவது கலப்பு எண்ணெய்கள் நெய் விட்டு ஏற்றக்கூடாது. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் விட்டு தீபத்தை ஏற்றணும். தீபமானது தெற்கு திசை நோக்கி தீபங்கள் ஏற்றணும். ஏன்னா தெற்குங்கிறதே நமக்கு பித்திருக்களுக்கான ஒரு திசை, யமனுக்கான திசை. அதனால் தெற்கு திசை நோக்கி, அதுவும் இந்த அமாவாசை நாளில் நம்ம ஒரு மாலை பொழுதுக்கு அப்புறமேட்டு அந்த ராத்திரியில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு நேரத்தில் முன்னோர்களை மனசார நினச்சி அவங்களுக்கான ஒரு தீபம் நம்ம ஏற்றுறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமானது நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படி இந்த ஒரு தீபத்தை மட்டும் தெற்கு திசை நோக்கி ஏற்றிட்டு பக்கத்தில் ஒரே ஒரு டம்ளர் குடிக்கின்ற தண்ணி, நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற சாதாரண டம்ளரோ செம்போ எதுவோ வேணாலும் இருக்கலாம், அப்படி தண்ணி மட்டும் வைக்கணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அமாவாசை நாட்களில் நிறைய குடும்பத்தில் முன்னோர்களுக்கான வழிபாடு பண்ணுறோம், சில இடத்துல பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு தண்ணியும் இந்த ஒரு வெளிச்சமும் அவங்களுடைய பசியும் தாகத்தையும் போக்கும். அதே மாதிரி இந்த வெளிச்சமானது அவங்க பித்ருலோகத்திலேருந்து இந்த அமாவாசை நாட்களில் பூலோகத்துக்கு நம்மளை பார்க்க வருவாங்க. திருப்பி மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதற்கு இந்த வெளிச்சம் அவங்களுக்கு துணையாக நிற்கும். அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்துடைய கருத்து. அதனால தான் ஒரே ஒரு விளக்கு மட்டும் தெற்கு திசை நோக்கி நீங்கள் ஏற்றிட்டு அந்த விளக்கு முன்னாடி நம்ம எப்படி சாமிக்கிட்ட நம்ம வேண்டுவோம், அதே மாதிரி மனசார உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு தீரணும், ஒரு விஷயங்கள் நடக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் வந்துகிட்டே இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்ல மனசார வேண்டி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய குழந்தைகள், கணவர், உங்களுடைய மொத்த வீடே நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசார வேண்டி அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் வேண்டி அந்த ஒரு தீபத்தையும் தண்ணியையும் மட்டும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்னதான ஒரு வழிபாடு ஒரு 5 நிமிஷம் போதுங்க அந்த தீபம் ஏற்றி நம்முடைய கோரிக்கைகள் மனசார சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த தீபம் தரக்கூடிய பலன்கள் கோடி பலன்கள் கிடைக்கும் நமக்கு. ஒவ்வொரு மாதம் இப்படி ஏற்ற ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும். நமக்கு தீரவே மாட்டேங்குது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற தீராத பல பிரச்சனைகளுக்கு கூட இந்த ஒரு தீப வழிபாடானது நமக்கு நிச்சயமாக வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை நீங்கள் இன்றைக்கி அமாவாசை ராத்திரி நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அமாவாசை திதி சாயங்காலம் முடிஞ்சிருது, நைட்டு ஏற்றலாமா இல்லை அமாவாசை திதிக்குள்ளே ஏற்றலாம்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நல்ல சர்வ அமாவாசையாக நமக்கு அந்த நாள் வந்திருக்கு. அதனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இன்றைக்கி ராத்திரி இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸாக இருந்தால் அந்த தீப வழிபாடு பண்ணக்கூடாது. கணவர் இல்லாட்டி குழந்தைய கிட்ட சொல்லி இந்த தீப வழிபாட்டை தாராளமாக ஏற்ற சொல்லலாம். தீபம் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் எப்பயும் போல் படுக்க போயிடலாம். தீபம் தானாகவே மலையேறட்டும். காலையில் ஏந்திரிச்சோன்னு முதல் வேலையாக தீபத்தை அந்த விளக்கை கழுகி நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருங்க. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியை ஏதாவது செடிகள், நம்ம துளசி செடியோ இல்லை வேறு ஏதாவது செடிகள் இருக்குன்னா செடிகள் கீழே விட்டலாம், இல்லாட்டி கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி, ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீப வழிபாடு. முன்னோர்களை நினச்சி இந்த ஒரே ஒரு தீபம் மட்டும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் பல வெளிச்சத்தை கொண்டு வரும்.